அனைவருக்கும் வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனல். நம்ம 12th பாலிட்டியிலேருந்து பாடங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அழகு 5 வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கோம். இந்த வீடியோவில் அழகு 6 பார்க்க போகிறோம். இந்தியாவில் நிர்வாக அமைப்பு அப்படிங்கிற ஒரு பாடம் பார்க்க போகிறோம். இதை ரீட் பண்ணி தான் பார்க்க போகிறோம். எக்ஸ்ப்ளனேஷன்லாம் இருக்காது. அழகு 6 இந்தியாவில் நிர்வாக அமைப்பு. கற்றலின் நோக்கங்கள்: அரசு துறையின் நிர்வாக அமைப்பு திறம்பட செயல்பட தேவையான அறிவு திறன் மதிப்பீடு குறித்து அறிதல். அரசு துறையில் நிர்வாக அமைப்பு வழங்கும் வேலைவாய்ப்புகள் குறித்த தகவல்களை மாணவர்களுக்கு வழங்குதல். இந்தியாவின் நிர்வாக அமைப்பை புரிந்து கொள்ள உதவுதல். மத்திய அளவில் இந்திய நிர்வாக அமைப்பின் செயல்பாடுகளையும் மக்கள் பிரச்சினைகளை தீர்ப்பதில் அவற்றின் பொறுப்புகளையும் அறிதல். மாறிவரும் அரசு, சந்தை, பொருளாதார சூழ்நிலையில் இந்திய நிர்வாகத்தில் எழும் சிக்கல்களை புரிதல். இந்திய நிர்வாகத்தின் வரலாற்று பரிணாமம், சமூக, பொருளாதார, அரசியல், கலாச்சார மற்றும் உலக சூழல் போன்ற பொருத்தப்பாடுகள் புரிதல். இந்தியாவில் நிர்வாக கட்டமைப்பு. இந்திய அரசாங்கம், மாநில அரசாங்கங்கள், மண்டலங்கள், மாவட்டங்கள், வட்டங்கள், தாசில், மாநகராட்சிகள், மாநகர பாலிகா, நகராட்சிகள், நகர்பாலிகா, பேரூராட்சிகள், மகாநகர் பாலிகா, வட்டங்கள், கிராமங்கள், கிராம பஞ்சாயத்து, மாநகராட்சிகள், நகராட்சிகள், பேரூராட்சிகள், வார்டுகள். இந்திய நிர்வாகத்தின் தற்போதைய நிலை. இந்தியாவின் அரசமைப்பானது மையப்படுத்தப்பட்ட நிர்வாக அமைப்பையே வழங்குகிறது. அரசு வகைமைகளில் பணியாளர் 2 உயர்நிலை நிர்வாகங்களுக்கு கட்டுப்பட்டவர்கள். 1 மத்திய அரசு நிர்வாகம், 2 மாநில நிர்வாகம். நிர்வாக பணிகள் அனைத்தும் மத்திய அரசின் மேலாண்மைக்கு கட்டுப்பட்டவைகள். தாராளமயமாக்கல் என்பதன் பொருள் அதிகார வர்க்கம் அதிக வேலைப்பளுவிலிருந்து விடுபடும் என்பதல்ல. மாறாக தனியார் துறை மீதான அரசு கட்டுப்பாடுகளை குறைப்பதாகும். அதே நேரத்தில் கொள்கை உருவாக்கம் மற்றும் கொள்கை அமலாக்கம் ஆகியவற்றில் அண்மை காலத்தில் அதிகம் மையப்படுத்தும் போக்கினை நாம் காண்கிறோம். மக்களாட்சி, சமதர்மம் மற்றும் கலப்பு பொருளாதார அமைப்புக்காக பணியாற்றிய இந்திய நிர்வாக அமைப்பின் கரங்களில் தற்போது அதிக தனியார் மயமாக்கத்திற்காகவும் மேலும் அதிக மையப்படுத்தப்பட்ட வரி அமைப்புக்காகவும் பணியாற்றும் பொறுப்புகள் அளிக்கப்பட்டுள்ளன. இப்புதிய ஏற்பாடே தற்போது புதிய அரசு மேலாண்மை என அழைக்கப்படுகிறது. இந்தியாவில் நிர்வாக அமைப்பு மாறிவரும் பொருளாதார கட்டமைப்பிற்கு ஏற்றவாறு தன்னை தகவமைத்து கொள்ள வேண்டும். இந்திய பொருளாதாரம் தனது உள்நாட்டு சந்தையை உள்ளூர் தனியார் நிறுவனங்களுக்கும் மற்றும் பன்னாட்டு நிறுவனங்களுக்கும் திறந்துவிட வேண்டும். வணிக முதலீட்டாளர்களை ஈர்க்கும் வகையில் அரசு முதலீடுகளை திரும்பப் பெறுதல், வரி விதிப்பை மையப்படுத்துதல், மானியங்களை நீக்க நடவடிக்கை எடுக்க இந்திய நிர்வாக அமைப்பு ஈடுபட வேண்டும். தனியார் மயமாக்கலின் எதிரொலியாக சுரங்கம், துறைமுகம், பெட்ரோலியம், விமான போக்குவரத்து போன்றவை அமைப்பு ரீதியாக தனியார் மயமாக்கப்பட்டுள்ளன. அந்நிய முதலீட்டுக்காக பன்னாட்டு நிறுவனங்களையும் உள்நாட்டு தனியார் முதலீடுகளையும் எல்லாம் சேர்த்துள்ளது. மேலும் இந்திய அதிகார வர்க்கம் சர்வதேச அமைப்புகளான உலக வங்கி, உலக வர்த்தக அமைப்பு மற்றும் சர்வதேச நிதி ஆணையம் போன்றவற்றின் வழிகாட்டுதலையும் பின்பற்ற வேண்டியுள்ளது. இந்த வழிகாட்டுதலின்படியே கீழ்க்கண்ட ஒழுங்குமுறை ஆணையங்கள் இந்தியாவில் உருவாக்கப்பட்டன. அவை: இந்திய காப்பீடு மற்றும் ஒழுங்காற்று மற்றும் வளர்ச்சி முகமை, இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம், இந்திய போட்டிகள் ஆணையம், ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் வளர்ச்சி ஆணையம், இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியம். மேலும் புதிய ஒழுங்குமுறை ஆணையங்களை உள்கட்டமைப்பு, சுரங்கம் ஆகிய துறைகளில் தொடங்கவும் ஆலோசனைகள் நடந்து வருகின்றன. இவ்வகையான சீர்திருத்தங்கள் வரி நிர்வாகத்திலும் தொடர்கின்றன. உதாரணமாக மதிப்பு கூட்டு வரி மற்றும் பொருள்கள் மற்றும் சேவை வரியை குறிப்பிடலாம். அமைச்சகம், துறைகள், வாரியங்கள் மற்றும் ஆணையங்கள். ஒன்றிய அரசு அமைச்சகம் அல்லது துறைகள். ஒன்றிய தலைமை செயலகம் என்பது இந்தியாவிற்கான கொள்கைகள் உருவாக்கும் முக்கிய அமைப்பாகும். மத்திய தலைமை செயலகம் என்பது பல அமைச்சகங்களையும் துறைகளையும் உள்ளடக்கியது ஆகும். இவை அனைத்தும் அவற்றின் செயல்பாடுகள் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டுள்ளது.
அமைச்சகத்தின் கட்டமைப்பு. மத்திய அரசாங்கத்தின் அமைச்சகம் 3 அடுக்குகளை கொண்டது. அரசியல் தலைமை. அமைச்சகத்தின் அரசியல் தலைமை என்பவர் கேபினட் அமைச்சராகவோ துணை அமைச்சராகவோ இருக்கலாம். சில நேரங்களில் தனி பொறுப்பு கொண்ட துணை அமைச்சராகவும் இருப்பார். செயலகம். இதன் தலைவர் செயலாளராக இருப்பார். இவர் குடிமைப்பணி சார்ந்த அதிகாரி ஆவார். செயலாளருக்கு உதவி புரிய இணை செயலர், கீழ்நிலை செயலர், துணை செயலர் போன்றோர் இருப்பர். நிர்வாக அமைப்பு. இதன் தலைவர் இயக்குனர், தலைமை இயக்குனர், தலைமை ஆய்வாளர், ஆணையர் மற்றும் தலைமை கட்டுப்பாட்டாளர் போன்ற பெயர்களால் அழைக்கப்படுவர். ஒவ்வொரு அமைச்சகமும் பல துறைகளாக பிரிக்கப்படும். ஒவ்வொரு துறையும் பல தொகுதியாக பிரிக்கப்படும். தொகுதி பகுதிகளாக பிரிக்கப்படும். பகுதிகள் கிளைகளாக பிரிக்கப்படும். கிளைகள் பிரிவுகளாக பிரிக்கப்படும். துறை செயலாளர், தொகுதி இணை செயலாளர், பகுதி துணை செயலாளர், கிளை கீழ்நிலை செயலாளர், பிரிவு அலுவலர். இந்திய அரசு அலுவல் விதிகள் 1961 படி அமைச்சகமும் துறைகளும் பல்வேறு வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. மத்திய தலைமை செயலகம். மத்திய ஆட்சியின் அனைத்து அமைச்சகம் மற்றும் துறைகளின் ஒட்டுமொத்த தொகுப்பே மத்திய தலைமை செயலகம் என்று அழைக்கப்படுகிறது. அரசமைப்பின் உறுப்பு 77 படி குடியரசுத் தலைவர் பல்வேறு அமைச்சகத்திற்கு பணியை ஒதுக்கீடு செய்யும் அதிகாரம் பெற்றுள்ளார். மத்திய தலைமை செயலகத்தின் பணிகள். அமைச்சர்களின் கொள்கையாக்கம் மற்றும் நாடாளுமன்ற செயல்பாடுகளில் உதவி புரிதல், சட்டங்கள் வரைதல், விதிகள் மற்றும் கொள்கைகளின் செயல்முறைகள், திட்டமிடல், திட்ட உருவாக்கம், அமைச்சகத்தின் செலவினங்கள் மற்றும் நிதிநிலை அறிக்கை சார்ந்த பணிகள், கொள்கைகள் மற்றும் திட்டங்கள் நடைமுறைப்படுத்துவதை மேற்பார்வையிடுதல், கட்டுப்படுத்துதல், அமைச்சகம் மற்றும் துறை பணியாளரின் பணிகளை மேம்படுத்துவதற்கான வழிமுறைகளை உருவாக்குதல், அமைச்சகத்தின் அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைத்து மேற்பார்வையிடல் மற்றும் மாநில நிர்வாகத்துடன் தொடர்பில் இருத்தல். அமைச்சரவை செயலகம். பணிகள். அமைச்சரவை செயலகம் பிரதமரின் நேரடி கட்டுப்பாட்டில் இயங்குகிறது. இதன் நிர்வாக தலைவர் அமைச்சரவை செயலாளர் ஆவார். அவரே இந்திய குடிமைப்பணி அலுவலர்களின் தலைவராக கருதப்படுகிறார். இந்திய அரசு 1961 சட்டப்படி அமைச்சரவை செயலகத்தின் பணிகள் மற்றும் செயல்பாடுகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. அவை வருமாறு: தலைமை செயலகம் அரசு கொள்கை முடிவு எடுப்பதில் அமைச்சகத்திற்கு இடையேயான ஒருங்கிணைப்பு ஏற்படுத்துதல், அமைச்சகங்கள் அல்லது துறைகள் இடையே காணப்படும் வேறுபாடுகளை களைதல், செயலக நிலை குழுக்கள் அல்லது தற்காலிக குழுக்கள் மூலம் ஒருமித்த கருத்து உருவாக்குதல் ஆகிய வழிகளில் அமைச்சரவை செயலகம் அரசுக்கு உதவுகிறது. நாடு பெரும் நெருக்கடியை சந்திக்கும் காலங்களில் மேலாண்மை செய்தல், அத்தகைய காலங்களில் பல்வேறு அமைச்சகங்களை ஒருங்கிணைத்தல். அமைச்சரவை செயலகத்தின் அமைப்பு முறைகள். அமைச்சரவை செயலகத்தின் 3 முக்கிய பிரிவுகள்: குடிமைப் பிரிவு, இராணுவ பிரிவு, நுண்ணறிவு பிரிவு. குடிமைப் பிரிவு. இப்பிரிவே மத்திய அமைச்சரவைக்கு ஆலோசனைகள் மற்றும் உதவிகள் வழங்குகின்றன. இராணுவ பிரிவு. இப்பிரிவு அமைச்சரவையின் இராணுவ குழு செயலக உதவிகளை வழங்குகின்றது. நுண்ணறிவு பிரிவு. இப்பிரிவு அமைச்சரவையின் கூட்டு புலனாய்வு குழு சார்ந்த செயல்பாடுகளை கையாளுகிறது. பிற அமைப்புகள். ஆராய்ச்சி மற்றும் பகுப்பாய்வு பிரிவு, பாதுகாப்பு இயக்குனர், சிறப்பு பாதுகாப்பு குழு, கூட்டு நுண்ணறிவு குழு இயக்குனர், பொதுமக்கள் குறைகள் டிஜிபி 1998, தேசிய ஆணையம், இரசாயன ஆயுத ஒப்பந்தங்கள். அமைச்சரவை குழுக்களுக்கு ஆதரவு. அமைச்சரவை செயலகம் அமைச்சரவை மற்றும் அமைச்சரவை குழுக்களுக்கு கீழ்காணும் உதவிகளை நல்குகிறது. பிரதமரின் ஆணைப்படி அமைச்சரவை மற்றும் அமைச்சரவை குழுக்களின் திட்டங்களை ஒருங்கிணைத்தல், கூட்ட நிரல்களை முடிவு செய்து சுற்றுக்கு அனுப்புதல், கூட்ட பொருள் தொடர்பான கோப்புகளை தயார் செய்து சுற்றுக்கு அனுப்புதல், பிரதமரின் ஒப்புதலுக்கு பின் கூட்ட விவாதங்களை தொகுத்து அனுப்புதல், அமைச்சரவை மற்றும் அதன் குழுக்கள் எடுத்த முடிவுகள் நடைமுறைப்படுத்துவதை மேற்பார்வையிடுதல், அமைச்சரவை கூட்ட ஆவணங்களை அமைச்சரவை செயலக பாதுகாப்பில் பராமரித்தல்.
அமைச்சரவை செயலாளர். இந்தியாவில் அமைச்சரவை செயலாளர் அலுவலக பதவியானது 1950ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. இந்தியாவின் முதல் அமைச்சரவை செயலாளர் NR பிள்ளை ஆவார். அமைச்சரவை செயலரே அமைச்சரவை செயலகத்தின் தலைவர் ஆவார். இந்திய குடிமைப் பணிகளில் அமைச்சரவை செயலர் பதவியே உயரியது. இதனால் குடிமைப்பணி அலுவலர்கள் மத்தியில் இவரே முதன்மையானவர். பிரதமர் அலுவலகம். பிரதமர் அலுவலகம் என்பது அவரின் கீழ் பணிபுரியும் பல்வேறு அலுவலர்களை உள்ளடக்கியது. 1977ஆம் ஆண்டு வரை பிரதமர் அலுவலகம் பிரதமரின் செயலகம் என்று அழைக்கப்பட்டது. பின்னர் மொரார்ஜி தேசாய் காலத்தில் பிரதமர் அலுவலகம் என்று மாற்றப்பட்டது. பிரதமர் அலுவலகம் பிரதமருக்கு செயலக ரீதியான உதவிகளை வழங்குகின்றது. இதன் தலைவர் பிரதமரின் முதன்மை செயலர் ஆவார். பிரதமர் அலுவலகம் ஊழல் எதிர்ப்பு பிரிவு மற்றும் பொதுமக்கள் குறை கேட்டல் பிரிவு ஆகியவற்றை உள்ளடக்கியது. இவ்வலுவலகம் பிரதமர் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில குடிமைப்பணி அலுவலர்கள் துணையுடன் அரசை ஒருங்கிணைக்கின்றது. மேலும் பிரதம அலுவலக உதவியுடன் தான் அனைத்து அமைச்சகங்கள், ஆளுநர்கள் மற்றும் மாநிலங்களுடன் அலுவல்பூர்வ தொடர்பில் இருக்கிறார். மத்திய அரசு உயர்மட்ட நிர்வாகம். குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், அமைச்சரவை செயலகம், இந்திய தேர்தல் ஆணையம், ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம், தேசிய மனித உரிமைகள் ஆணையம், இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர், இந்திய கணக்கு தணிக்கைத்துறை, நிதி ஆயோக், தேசிய மகளிர் ஆணையம், தேசிய பழங்குடி மக்கள் ஆணையம், 15வது நிதி ஆணையம், சிறுபான்மையோர் தேசிய ஆணையம், காப்பீடு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம், முதன்மை அறிவியல் ஆலோசகர் ஆணையம். பணியாளர் நிர்வாகம். பணியாளர் நிர்வாகம் கருத்துரு. பணியாளர் நிர்வாகத்தின் முக்கிய பணி என்பது தொடர்ந்து ஒரு நிறுவனத்திற்கு தேவையான மற்றும் தகுதி வாய்ந்த பணியாளர்களை வழங்குவதே ஆகும். பணியாளர் நிர்வாகத்தை புரிந்து கொள்வதற்கு அதன் பொருள் மற்றும் தன்மையை அறிந்து கொள்வது மிக அவசியம். பணியாளர் நிர்வாகத்தின் நோக்கங்கள்: மனித வளத்தை திறம்பட பயன்படுத்துதல், நிறுவனத்தின் அனைத்து பணியாளர்கள் இடையே ஆக்கப்பூர்வமான உறவுகளை உறுதி செய்தல், அதிகபட்ச வளர்ச்சியை அடைதல், நிறுவனத்தின் சமூக மற்றும் சட்ட ரீதியான கடமைகளை நிவர்த்தி செய்தல். பணியாளர் நிர்வாகத்தின் பரப்பு மற்றும் எல்லை. பணியாளர் நிர்வாகம் என்பது ஓர் அமைப்பில் உள்ள அனைத்து விதமான பணியாளர் மேலாண்மைகளை உள்ளடக்கியது. இதன் அடிப்படை நோக்கம் மனித வளத்தினை திறம்பட பயன்படுத்தி நிறுவனத்தின் நோக்கங்களை திட்டமிட்டபடி அடைவதாகும். பணியாளர் நிர்வாகத்துறை ஓர் அமைப்பில் உறுப்பினர்களுக்கிடையே சரியான வகையில் உறவுகள் மேம்பட கட்டமைப்பை ஏற்படுத்துதல் வேண்டும். மேலும் பணியாளர்களிடையே வேலை செய்வதற்கான உந்துதல், அர்ப்பணிப்பு உணர்வு மற்றும் விசுவாசம் போன்ற பண்புகளை வளர்த்தல் வேண்டும். பணியாளர்களின் சுய லாபம், பேராசை, தேவையற்ற பகை உணர்வு ஆகியவற்றை அறவே நீக்குதல் வேண்டும். பணியாளர் நிர்வாகம் பணியாளர்கள் தங்களுக்கு வேண்டியவர்களிடம் சாதகமாக நடந்து கொள்ளுதல், அவர்களிடம் பரிகாரம் பெறுதல் ஆகியவற்றை அறவே ஒழித்தல் வேண்டும். பணியாளர் நிர்வாகத்தின் பணிகள். பணியாளர் நிர்வாகத்தின் முக்கிய பணிகள்: மனித வளத்தை திட்டமிடுதல், பணியமர்த்தல், பயிற்சி அளித்தல், பதவி உயர்வு, ஊதிய கட்டமைப்பு, பணியாளர் நலம். குடிமைப் பணிகள், பொருள் மற்றும் சிறப்பியல்புகள். சுதந்திரமான, நிலையான, பாகுபாடற்ற குடிமைப் பணியின் நல்லம்சங்கள் வருமாறு: நம்பகமான பணியாளர் நியமனத்தில் ஊழல், பேர்வழிகள் மற்றும் சொந்த பந்தங்களை நியமிப்பதை தவிர்க்கின்றது. நிரந்தரமான குடிமைப் பணி மூலம் கொள்கை உருவாக்கத்தில் தொடர் நினைவாற்றலும் திறன் காட்டுதல். நிரந்தரமான பாகுபாடற்ற குடிமைப் பணியால் மட்டுமே நீண்டகால சமூக நலன் இலக்குகளை திட்டமிட்டு அடைய முடியும். அரசியல்வாதிகள் பெரும்பாலும் அரசியல் லாபம் கருதி குறுகிய கால சமூக நலன் திட்டத்திற்கே முன்னுரிமை அளிப்பர். நிலையான குடிமைப் பணி பெரிய நாடுகள் மற்றும் பல்வேறு கலாச்சாரங்கள் உடைய நாடுகளின் ஒருங்கிணைப்பில் முக்கிய பங்களிக்கின்றது. மேலும் நாடு முழுவதும் சீரான பொது நிர்வாகத்தை வழங்க இயலும். நிலையான குடிமைப்பணி இதர நம்பகத்தன்மை கொண்ட தொழில்கள் போன்றே நாளடைவில் தனது செயல்பாடுகளுக்கு அறரீதியான நெறிகளை உருவாக்கி கொள்ளும்.
அனைத்து இந்திய பணிகள், மத்திய பணிகள் மற்றும் மாநில பணிகள். இந்திய நிர்வாக அமைப்பின் தனி சிறப்பு என்னவெனில், இப்பணிகள் மத்திய மாநில அரசு பணிகளுக்கும் பொதுவான இந்திய ஆட்சி பணி உருவாக்கப்பட்டதாகும். மத்திய மாநில அரசுகள் இரண்டிலும் இல்லாத நிர்வாக பணியாளர்களை கொண்டது இது. இவர்கள் எந்த நேரத்திலும் எந்த அரசு பணிக்கும் மாற்றப்படலாம். இந்த அலுவலர்கள் அனைத்து இந்திய அளவில் நியமிக்கப்படுகிறார்கள். ஆனால் பொது தகுதியும் ஒரே ஊதிய விகிதமும் கொண்டவை. இவர்கள் ஊதியம் மாநிலத்திற்கு மாநிலம் மாறுவதில்லை. ஒரு சீரான உரிமைகள், சன்மானங்கள் என ஒரு சீரான தகுதியுடன் ஒரு சீரான பணி வடிவத்தினை பெற்றுள்ளது. இதர கூட்டாட்சிகள் போன்றே இந்திய அரசமைப்பில் மத்திய பட்டியல், மாநில பட்டியல் மற்றும் பொது பட்டியல் எனும் அடிப்படையில் பிரிக்கப்பட்டு தமக்கான அரசு பணிகளை நிர்வகித்து வருகின்றன. பாதுகாப்பு, வருமான வரி, அஞ்சல் மற்றும் ரயில் போக்குவரத்து ஆகிய துறைகள் மத்திய அரசு கட்டுப்பாட்டின் கீழ் வரும். இதற்கான பணியாளர்கள் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் வருவர். இதேபோன்று மாநில அரசு தனக்கென தனியான துறைகளை கொண்டுள்ளது. அனைத்து இந்திய பணிகள். அனைத்து இந்திய பணிகள் மத்திய மாநில அரசுகளுக்கு பொதுவாக உருவாக்க வேண்டும் என அரசமைப்பு விதிகள் கூறுகிறது. அனைத்து இந்திய பணிகள் சட்டம் 1951 மூலம் அனைத்து இந்திய பணிகளுக்கான நியமன விதிமுறைகள் மற்றும் பணி நிலைமை குறித்து மத்திய அரசு விதிமுறைகளை உருவாக்கலாம். தற்போது இந்தியாவில் 3 அனைத்து இந்திய பணிகள் உள்ளன. அவைகள் முறையே இந்திய ஆட்சி பணி, இந்திய காவல் பணி மற்றும் இந்திய வனப்பணி. இந்திய ஆட்சி பணி, இந்திய காவல் பணி, இந்திய வனப்பணி பதவி உயர்வு விதிகளின் பணியே அனைத்து இந்திய பணிகள் கிளை கடைபிடிக்கிறது. குடிமைப்பணி தேர்வுக்கான தற்போதைய முறை. இப்பணிக்கான போட்டித் தேர்வு 3 தொடர்ச்சியான கட்டங்களை கொண்டுள்ளது. குடிமைப்பணி முதல்நிலை தேர்வு, குடிமைப்பணி முதன்மை தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு. அனைத்து இந்திய பணி விதிமுறைகள் அடிப்படையில் 2 வழிகளில் நியமிக்கப்படுகின்றனர். 2 வழிமுறைகளில் அகில இந்திய பணிக்கு பணியமர்த்தப்படுகின்றனர். நேரடி நியமனம் ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குடிமைப் பணிகள் தேர்வுகள் மூலம் செய்யப்படுகின்றது. பணி உயர்வு. அரசு துறைகளில் பணியாற்றும் அதிகாரிகளை பதவி உயர்வு அடிப்படையில் அனைத்து இந்திய பணிக்கு தேர்வு செய்தல். இந்திய ஆட்சி பணி. இந்திய ஆட்சி பணி என்பது இந்திய குடிமைப் பணியிலிருந்து தோன்றியதாகும். அனைத்து இந்திய பணி எனும் அளவில் இறுதியில் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் வந்தாலும் உடனடியாக அவர்களின் எஜமான் மாநில அரசுதான். இந்த அலுவலர்களுக்கான ஊதியம், ஓய்வூதியம் மாநில அரசால் வழங்கப்படும். ஆனால் ஒழுங்கு நடவடிக்கைகள் எடுக்கும் அதிகாரம், அபராதம் விதிக்கும் அதிகாரம் மத்திய அரசிடமே உள்ளது. இது ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணைய ஆலோசனையின்படி வழிநடத்தப்படுகிறது. மாநில பிரிவின் எண்ணிக்கை முடிவு செய்யப்பட்டதன் அடிப்படையில் பணி நியமனத்தின் போதே மாநில பிரிவுகளாக நியமிக்கப்படுகிறார்கள். இருப்பினும் 1 அல்லது 2 பணிக்காலங்கள் 3 முதல் 5 ஆண்டுகளுக்கு இந்த மாநில பிரிவு அலுவலர்கள் மத்திய அரசு பணிக்கு மாற்றப்பட முடியும். பெரும்பாலான அனைத்து இந்திய பணியாளர்கள் பணிக்காலத்தில் ஒரு முறையாவது மத்திய அரசு பணிக்கு மாற்றப்படும் வாய்ப்பு உள்ளது. பலருக்கு 1க்கு மேற்பட்ட முறைகளும் இவ்வாய்ப்பு கிடைக்கின்றன. மூத்த அதிகாரிகளை செயலகத்துக்கு உள்ளும் வெளியிலும் மாற்றும் நடைமுறை அதிகாரப்பூர்வ நிறுத்தம் என்று அழைக்கப்படுகிறது. இது மத்திய மற்றும் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளது. இப்பணியை சார்ந்த அதிகாரியின் சம்பளம், ஓய்வூதியம் மாநில அரசால் வழங்கப்படும். ஆனால் அவர்கள் மீதான ஒழுங்கு நடவடிக்கை ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் ஆலோசனையின் பேரில் மத்திய அரசால் மட்டுமே எடுக்க முடியும். இந்திய ஆட்சி பணி பன்முகத்தன்மை கொண்டது. இப்பணியில் அமர்த்தப்படும் அதிகாரிகள் பல்வேறுபட்ட பணிகளை மேற்கொள்வார்கள். இந்திய காவல் பணி. இந்திய காவல் பணியானது சுதந்திர காலகட்டத்திற்கு முன்பே தோன்றியது. இப்பணி இந்திய ஆட்சி பணியிலிருந்து 2 வழிகளில் வேறுபடுகின்றது. பெரும்பான்மையான அதிகாரிகள் மாநிலத்திலேயே பணிபுரிகின்றனர். ஏனெனில் மத்தியில் காவல்துறை சார்ந்த மிகச்சில பணிகளே உள்ளன. இவர்களின் ஊதியம் மற்றும் நிலை இந்திய ஆட்சி பணியை விட குறைவானது. இவர்கள் ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். இந்திய காவல் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரிகள் 5 மாத அடிப்படை பயிற்சி பெற்ற பின்னர் சர்தார் பட்டேல் தேசிய காவல் பயிற்சி நிலையத்தில் சிறப்பு பயிற்சி பெறுகின்றனர். குற்ற உளவியல், குற்றங்களை கண்டுணர்தல், ஊழல் தடுப்பு மற்றும் பேரிடர் கால செயல்பாடுகள் ஆகியவற்றில் பயிற்சி பெறுகின்றனர்.
அவர்களுக்கான பாடத்திட்டம் குற்ற உளவியல், குற்றங்களை தடுப்பதற்கான அறிவியல் உபகரணங்களை கையாள்வது, ஊழலை தடுப்பதற்கான முறைகள், நெருக்கடி கால நிவாரணங்களை கற்றல் ஆகியன உள்ளடக்கியதாக இருக்கும். ஓராண்டு பயிற்சி நிறைவு செய்த பின்னர் தகுதிகாண் நிலையினர் தேர்வாணையம் நடத்தும் தேர்வில் வெற்றி பெற வேண்டும். பின்னர் அந்த நபர் காவல்துறை உதவி கண்காணிப்பாளராக நியமிக்கப்படுகிறார். ஆனால் இதற்கு முன் அவர் ஓராண்டு பயிற்சி நிரலை நிறைவு செய்தாக வேண்டும். இக்காலகட்டத்தில் ஒரு இளநிலை அதிகாரி மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்த பயிற்சிகள் வழங்கப்படும். பயிற்சி நிறைவுற்ற பின் உதவி காவல் கண்காணிப்பாளராக பணியில் அமர்த்தப்படுகின்றனர். இந்திய காவல் பணி ஒரு அனைத்திந்திய பணி என்பதால் அவர்கள் மத்திய அரசு கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படுகின்றனர். அதே நேரம் மாநில பதவி நிலைகளில் அமர்த்தப்படுகின்றனர். இந்திய காவல் பணியானது மத்திய அரசின் உள்துறை அமைச்சகத்தின் கீழ் மேற்பார்வையிடப்படுகிறது. இந்திய வனப்பணி விடுதலைக்கு பின்னர் உருவாக்கப்பட்ட ஒரே அனைத்து இந்திய பணி இந்திய வனப்பணி ஆகும். நாடாளுமன்ற சட்டம் 1963 கீழ் இது நடைமுறைக்கு வந்தது. இதன் ஊதியம் மற்றும் பணி தகுதி மற்ற இரு பணிகளுக்கும் கீழானவே ஆகும். இதற்கான தேர்வுகள் ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் தனியாக நடத்தப்படும். அவை எழுத்துத் தேர்வு, நேர்முகத் தேர்வு என இரு நிலைகளை கொண்டவை. இது அனைத்து இந்திய பணி என்ற போதிலும் அதன் தன்மை பொதுவாக குடிமைப் பணி போன்றதே. ஆனாலும் தனிச்சிறப்பு ஆக்கப்பட்டதும் அதிகாரம் கொண்டதாக இருக்கிறது. இப்பணிகள் பணியாளர் மற்றும் சீர்திருத்தத்துறை மூலம் நிர்வகிக்கப்படுகின்றன. அனைத்து இந்திய பணிகளுக்கான நியமனம், ஒழுங்குமுறைகள், பணிநிலைகள் ஆகியனவற்றை இத்துறையை உருவாக்குகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. நியமனம் பெற்ற நபர்கள் இதர அனைத்து இந்திய மத்திய பணிகளுக்கும் தேர்வு செய்யப்பட்ட நபர்களுடன் 3 மாத அடிப்படை பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அடிப்படை பயிற்சிகளை நிறைவு செய்த பின்னர் தகுதிகாண் நிலை பயிற்சிகளை டேராடூனில் உள்ள இந்திய வனத்துறை பயிற்சி மையத்தில் 2 ஆண்டுகள் மேற்கொள்ள வேண்டும். அங்கு கடுமையான பயிற்சிகள் அளிக்கப்படும். பயிற்சியை தொடர்ந்து அதற்கான தேர்விலும் தேர்ச்சி பெற்ற பின்னரே பணி ஒதுக்கப்படும். அனைத்து இந்திய பணிகள் போன்றே இந்திய வனப்பணிகளுக்கும் பிரிவு அடிப்படையிலான பணியாகும். மத்திய பணிகளில் ஓராண்டு மாற்று பணியாளராக பணி செய்த பின்னர் அவரவர் பிரிவு மாநிலங்களுக்கு அனுப்பப்படுவர். இந்திய வெளியுறவு பணிகள் மத்திய குடிமைப் பணிகள் வகுப்பு 1 பிரிவின் கீழ் வரும். இந்திய வெளியுறவு பணிகள் நாட்டு விடுதலைக்கு பின்னர் உருவாக்கப்பட்டவை ஆகும். இப்பணிகள் முழுமையும் மத்திய அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் வருபவை. அனைத்து இந்திய குடிமைப் பணிகள் தேர்வுகளில் மேல்நிலை தேர்வுகள் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். மத்திய குடிமை பணிகளிலேயே மிக உயர்ந்த கௌரவமும் தகுதி நிலையும் ஊதியமும் ஆதாயமும் கொண்டவை இந்திய வெளியுறவு பணிகளாகும். இப்பணிகளில் நியமிக்கப்படுபவர்கள் உள்நாட்டிலும் அயல் நாடுகளின் தூதரகங்களிலும் பணியாற்ற கடமைப்பட்டவர்கள். இத்துறை இந்திய வெளியுறவு அமைச்சகத்தால் நிர்வகிக்கப்படுகிறது. இந்திய வெளியுறவு பணியாளர்கள் நிர்வாகத்தில் மத்திய பணியாளர் துறையும் பங்கெடுக்கிறது. மத்திய நிதி அமைச்சகத்தின் பணியாளர்களையும் நிர்வகிக்கும் இத்துறை வெளியுறவு பணியாளர்களின் பணி வரைகளையும் ஊதிய அலகுகளையும் இதர நிதி அம்சங்களையும் வரையறை செய்கிறது. சலுகைகள் படிகளை பொறுத்தவரையில் இதர துறை பணியாளர்களை விட வெளியுறவு பணியாளர்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள் ஆவர். அந்நிய நாட்டு பணிகள் பெற இவர்கள் தகுதியானவர்கள். இது கீழ்காணும் நிலைகளில் வழங்கப்படுகின்றது. உள்ளூர் வாழ்க்கை செலவு, இதர தேவையான செலவுகளுக்கான படிகள் அவர்கள் உள்நாட்டில் பணியாற்றினாலும் அயல் நாட்டில் பணியாற்றினாலும் உள்நாட்டில் அவருக்கு நிகரான பணியிடங்களில் பணியாற்றும் பணியாளர்களுக்கு அனுமதிக்கப்பட்ட விதத்திலேயே அனுமதிக்கப்படும். கூடுதல் செலவினங்களை பணியாளர்களை ஏற்க வேண்டும். அயல் நாடுகளின் பணியிடங்களில் பணியாற்றும் பணியாளர்களின் பிரதிநிதித்துவ செலவினங்கள் அயல் நாடுகளின் ஒரு தனியாக எதிர்கொள்ளும் வீதத்திலேயே அவரது அலுவலக நிலை தகுதியினால் வழங்கப்படும். இந்திய வெளியுறவு பணிக்கு தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் 3 ஆண்டுகள் பயிற்சி மேற்கொள்ள வேண்டும். குறிப்பிட்ட காலத்திற்கு அவர் ஒரு மாவட்டத்தோடு இணைக்கப்பட்டு நடைமுறை பணிகளில் பயிற்சி மேற்கொள்வார். மேலும் செயலக பயிற்சியும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பெற வேண்டும். ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் அமைப்பு, அதிகாரங்கள், பணிகள் மற்றும் விதிகள். வரலாற்று பார்வை இந்தியாவில் அரசு பணியாளர் தேர்வாணையம் உருவாவதற்கான வித்து எப்போது நடப்பட்டது என்றால் 1919 மார்ச் 5 அன்று இந்திய அரசமைப்பு சீர்திருத்தப்பட்ட நாளை குறிப்பிடலாம்.
அப்போது அரசு அறிவித்த முதல் சீர்திருத்தங்களில் சில நிரந்தரமான அரசு பணிகளுக்கு ஒழுங்குமுறைகளுடன் கூடிய நியமன முறையின் தேவை உணரப்பட்டு இதற்கான நிரந்தர பணி ஆணைய அமைப்பினை உருவாக்க பரிந்துரைக்கப்பட்டது. இதன்படி அரசு பணியாளர் தேர்வாணையம் அமைக்க இந்திய அரசாங்க சட்டம் 1919 உறுப்பு 96C வழிவகுத்தது. இதன்படி ஆளுநர்கள், குழு உறுப்பினர்கள் மற்றும் அரசு செயலர் உருவாக்கும் விதிகளின்படி இந்திய அரசு பணியாளர்கள் நியமனங்களும் கட்டுப்பாடுகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என அச்சட்டம் தெளிவுபடுத்தியது. சட்டம் நிறைவேற்றப்பட்ட பின்னர் தேர்வாணையம் அமைப்பு செயல்பாடுகள் குறித்து பல மட்டங்களில் தொடர் ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்ட பின்னரும் ஒருமித்த கருத்து உருவாகவில்லை. தொடர்ந்து தீர்வு காண லீ ஆணையம் என அழைக்கப்படும் ராயல் ஆணையம் உருவாக்கப்பட்டது. லீ ஆணையம் தமது அறிக்கையை 1924 வழங்கியது. ஒரு சட்டப்பூர்வ அரசு பணியாளர் தேர்வாணையம் இந்திய அரசாங்க சட்டம் 1919 படி தாமதமின்றி உருவாக்கப்பட வேண்டும் என ஆணையிட்டது. அரசமைப்பு உறுப்புகள். உறுப்பு 315 ஒன்றிய மாநில அரசு பணியாளர் தேர்வாணையங்கள். உறுப்பு 316 உறுப்பினர் நியமனம், பதவிக்கால வரம்பு. உறுப்பு 317 தேர்வாணையம் உறுப்பினர் நீக்கம் மற்றும் இடைநீக்கம். உறுப்பு 318 தேர்வாணையம் உறுப்பினர்கள் ஊழியர்களுக்கான ஒழுங்குமுறைகளை உருவாக்குதல். உறுப்பு 319 நடவடிக்கைக்குள்ளாகும் உறுப்பினர்கள் பணியில் தொடர்வதை தடுத்தல். உறுப்பு 320 தேர்வாணையம் பணிகள். உறுப்பு 321 தேர்வாணையம் பணிகளை விரிவாக்கம் செய்யும் அதிகாரம். உறுப்பு 322 தேர்வாணையம் செலவினங்கள். உறுப்பு 323 தேர்வாணையம் அறிக்கைகள். இந்திய அரசாங்க சட்டம் 1919 உறுப்பு 96C படியும் உடனடியாக தேர்வாணையம் அமைக்க லீ ஆணையம் ஆணையிட்டதன் படியும் இந்தியாவில் முதல் முறையாக அரசு பணியாளர் தேர்வாணையம் 1/10/1926 அமைக்கப்பட்டது. இந்த ஆணையம் ஒரு தலைவரும் 4 உறுப்பினர்களும் கொண்டிருந்தது. ஐக்கிய ராஜ்யத்தின் உள்துறை குடிமைப் பணிகள் உறுப்பினர் சர் ராஸ் பார்க்கர் முதல் தலைவராக நியமிக்கப்பட்டார். இந்திய அரசாங்க சட்டம் 1919 உறுப்பு 96C துணைப்பிரிவு 2 கீழ் வழங்கப்பட்டுள்ள விதிகளின்படி அரசு பணியாளர் தேர்வாணையம் விதிகள் 1926 உருவாக்கப்பட்டது. இந்திய அரசாங்க சட்டம் 1935 மேலும் விரிவுபடுத்தப்பட்ட கூட்டாட்சி, மத்திய மற்றும் மாநில அரசு பணியாளர் தேர்வாணையங்கள் உருவாக வழிவகுத்தது. இதன்படி அரசு பணியாளர் தேர்வாணையம் கூட்டாட்சி பணியாளர் தேர்வாணையமாக 1/4/1937 மாறியது. இந்திய அரசமைப்பு செயல்முறைக்கு வந்த ஜனவரி 26, 1950 அன்று கூட்டாட்சி பணியாளர் தேர்வாணையம் ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் என பெயர் மாற்றப்பட்டது. அரசமைப்பு உறுப்பு 378 கிளாஸ் 1 கீழ் கூட்டாட்சி பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் உறுப்பினர்கள் ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் உறுப்பினர்களாக ஆனார்கள். ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் சட்டப்பூர்வ கடமைகள். ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் இந்திய அரசமைப்பு உறுப்பு 315 படி உருவாக்கப்பட்ட அரசமைப்பு நிறுவனம் ஆகும். தேர்வாணையம் ஒரு தலைவர் 10 உறுப்பினர்களை கொண்ட அமைப்பு ஆகும். போட்டித் தேர்வுகள், நேர்முக தேர்வுகள் மூலம் பணியாளர்கள் நியமனம், பதவி உயர்வு மற்றும் அயல்நாட்டு பணி மாறுதல்களுக்கான பொருத்தமான அறிவுரைகள் வழங்குவது, பல்வேறு அரசு பணிகள் நியமனங்கள் குறித்து அரசு கோரும் ஆலோசனைகள் வழங்குவது, நியமன விதிகள் உருவாக்கம், திருத்தம் மேற்கொள்வது, பல்வேறு குடிமைப் பணிகளுக்கான நடத்தை விதிகள் உருவாக்குவது, கூடுதல் சிறப்பு நிலை ஓய்வூதியம், வழக்கு செலவுகள் அளித்தல் போன்ற விவகாரங்களில் ஆலோசனை வழங்குவது, விளக்கம் கோரி குடியரசுத் தலைவர் மற்றும் மாநில அரசுகளின் ஆளுநர்கள் அனுப்பும் விவரங்களுக்கு ஆலோசனைகள் வழங்குவது, பணி நியமனம் தொடர்பாக அரசு கோரும் அனைத்து விவரங்களையும் வழங்குவது ஆகிய பணிகளை தேர்வாணையங்களுக்கு அரசமைப்பு பொறுப்பளித்துள்ளது. அரசமைப்பு பொறுப்பளித்துள்ள அனைத்து கடமைகளையும் மாற்ற ஒரு செயலர் தலைமையில் எண்ணற்ற அலுவலர்கள் அல்லது ஊழியர்களை கொண்ட ஒரு செயலகம் மூலம் தேர்வாணையங்கள் இயங்குகின்றன. ஆணைய செயலகத்தின் நிர்வாக செயல்பாடுகளுடன் ஆணைய தலைவர், உறுப்பினர்கள் மற்றும் ஆணைய அலுவலர்கள், ஊழியர்கள் தொடர்பான அனைத்து பணியாளர் விவகாரங்களையும் ஆணைய நிர்வாக பிரிவு மேற்கொள்ள வேண்டும்.
மாநில அரசு பணியாளர் தேர்வாணையம். மத்தியில் ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் இருப்பது போல் ஒரு மாநிலத்தில் அரசு பணியாளர் தேர்வாணையமும் இயங்குகிறது. ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் அமைய வழிவகுத்த அரசமைப்பு உறுப்புகள் 315 முதல் 323 வரை பகுதி 14 வழிவகுக்கிறது. அமைப்பு, உறுப்பினர்கள் நியமனம், நீக்கம், அதிகாரம், பணிகள் மற்றும் சுதந்திரத்தன்மை அனைத்தும் அரசமைப்பு மாநில அரசு பணியாளர் தேர்வாணையங்களுக்கும் வழங்குகிறது. அமைப்பு. ஒரு மாநில அரசு பணியாளர் தேர்வாணையம் ஆளுநரால் நியமிக்கப்பட்ட தலைவர் மற்றும் உறுப்பினர்களை கொண்டிருக்கும். ஆணையத்தின் உறுப்பினர் எண்ணிக்கையை அந்தந்த அரசுகளை நிர்ணயம் செய்து கொள்ள அரசமைப்பு அனுமதிக்கிறது. ஆனால் அது ஆளுநரின் அதிகாரத்திற்கு உட்பட்டது. மேலும் ஆணைய உறுப்பினர்களில் பாதி பேர் மத்திய மாநில அரசுகளின் நிர்வாகத்தில் 10 ஆண்டுகள் பணியாற்றியிருக்க வேண்டும் என்ற நிபந்தனை தவிர உறுப்பினர்கள் தகுதி குறித்து அரசமைப்பு எதுவும் கூறவில்லை. மேலும் தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் பணிநிலைகள் குறித்து ஆளுநரை வரையறை செய்து கொள்ள அனுமதி வழங்குகிறது. மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் பதவிக்காலம் 6 ஆண்டுகள் அல்லது 62 வயது. இதில் எது முந்தையதோ அது ஆகும். ஆனால் ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் இந்த வயது வரம்பு 65 ஆகும். அதே நேரம் ஆளுநருக்கு முறைப்படி பதவி விலகல் கடிதம் அளிப்பதன் மூலம் பதவி விலக முடியும். கீழ்காணும் 2 சூழ்நிலைகளில் தேர்வாணைய உறுப்பினர்களில் ஒருவரை தற்காலிக உறுப்பினராக ஆளுநர் நியமனம் செய்ய அனுமதிக்கப்படுகிறார். தலைவர் பதவி காலியாக இருக்கும்போது. ஏற்கனவே தலைவர் பதவியில் இருப்பவரால் மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவர் அலுவலர்களை நிறைவு செய்ய இயலாத சூழ்நிலை உருவாகும் போது, புதிய தலைவர் நியமிக்கப்படும் வரை அல்லது ஏற்கனவே பதவியில் இருக்கும் தலைவர் தனது அலுவல்களை மேற்கொள்ளும் சூழ்நிலை உருவாகும் வரை தற்காலிக தலைவர் அலுவலர்களை மேற்கொள்ள அனுமதிக்கப்படுவார். நீக்கம். மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் ஆளுநர்களால் நியமிக்கப்பட்ட போதும் குடியரசுத் தலைவரால் மட்டுமே ஒருவரை நீக்க முடியும், ஆளுநரால் அல்ல. ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவர் உறுப்பினர்களை நீக்கும் முறையிலேயே மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் உறுப்பினர்களையும் குடியரசுத் தலைவர் நீக்கலாம். அவை வருமாறு: நொடித்து போதல் அல்லது கடனில் மோசடி. தனது அலுவலக பணிகளுக்கு வெளியே ஊதியம் பெறும் ஊழியராக பணியாற்றும் போது உடல்நலம் குறைவு காரணமாக ஒருவரால் அலுவலக பணிகளை மேற்கொள்ள இயலவில்லை என குடியரசுத் தலைவர் கருதும் போது. இவை தவிர முறைகேடு குற்றத்தின் கீழும் மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவர் அல்லது உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் நீக்க முடியும். இருந்தபோதும் இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தின் கருத்துரை கேட்டும் குடியரசுத் தலைவர் செயல்படலாம். இதனை விசாரித்த உச்சநீதிமன்றம் நீக்கத்திற்கான காரணத்தை உறுதி செய்தால் அதன் அடிப்படையிலும் குடியரசுத் தலைவர் நீக்கம் செய்வார். அரசமைப்பு வழங்கியுள்ள உறுப்புகளின்படி உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்தில் வழங்கும் ஆலோசனை குடியரசுத் தலைவரின் முடிவை கட்டுப்படுத்தும். இருந்தபோதும் உச்சநீதிமன்ற விசாரணை நடைபெறும் காலத்தில் மாநில ஆளுநர் குடியரசுத் தலைவரின் நீக்கத்தை நிறுத்தி வைத்து பணி இடைநீக்கம் மட்டும் செய்யலாம். மேலும் இப்பொருத்தப்பாட்டில் அரசமைப்பு தவறான நடத்தை எனும் சொல்லாடலை பயன்படுத்துகிறது. ஒரு மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் அல்லது ஏதேனும் உறுப்பினர்கள் தவறான நடத்தையில் ஈடுபடும் குற்றத்தில் ஈடுபடுவார்களானால் என கூறுகிறது. அவர் மத்திய அல்லது மாநில அரசின் ஏதேனும் குறிப்பிட்ட ஒப்பந்தம், உடன்படிக்கையில் ஆர்வம் காட்டுபவரானால் இத்தகைய ஒப்பந்தம் அல்லது உடன்படிக்கையில் பங்கேற்பதன் மூலம் உறுப்பினர் வருவாய் அல்லாமல் கூடுதல் வருவாய் அல்லது இதர உறுப்பினர்களுடன் இணைந்து ஆதாயம் கிடைக்கும் என்று கூறுகிறது. சுதந்திரத்தன்மை. ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் போன்றே மாநில அரசு பணியாளர் தேர்வாணையங்களும் சுதந்திரமாக செயல்படுவதை உறுதி செய்யவும் பாகுபாடான செயல்பாடுகளில் இருந்து பாதுகாக்கவும் அரசமைப்பு உறுப்புகளில் வழிவகைகள் செய்யப்பட்டுள்ளன. அவை பின்வருமாறு: அரசமைப்பில் கூறப்பட்டுள்ள முறைகளில் அல்லது வழிகளில் நடந்து கொண்டால் மட்டுமே மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவர் அல்லது உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் நீக்க முடியும். இதனால் அவர்கள் பதவிக்காலம் உறுதிப்படுத்தப்படுகிறது. மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் பணிநிலைகள் ஆளுநரால் முடிவு செய்யப்படுகின்றன. எனினும் பதவி நியமனத்திற்கு பின்னர் அவரது சாதகமற்ற நிலைமைக்கு ஏற்ப மாறுதல் செய்ய இயலாது. மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் ஊதியம், சலுகைகள், ஓய்வூதியம் என அனைத்தும் அரசின் தொகுப்பு நிதியிலிருந்து வழங்கப்பட வேண்டும். இதனால் சட்டமன்றங்களில் நிறைவேற்றப்பட வேண்டியதில்லை.
ஒரு மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவர் ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் அல்லது ஏதேனும் ஒரு மாநிலத்தின் தேர்வாணையத்தின் தலைவர் அல்லது உறுப்பினராக நியமனம் பெறும் தகுதியுடையவர் ஆகிறார். ஆனால் அரசின் வேறு பதவிகளுக்கு நியமிக்கப்பட முடியாது. மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் தேர்வாணையத்தில் ஒருமுறை பதவி வகித்த பின்னர் மீண்டும் அதே பதவியில் மறுநியமனம் செய்யப்பட முடியாது. அதாவது இரண்டாவது முறை அப்பதவியில் நியமிக்கப்பட முடியாது. பணிகள். மத்திய அரசு பணியிடங்கள் தொடர்பில் ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையங்கள் மேற்கொள்ளும் பணிகள் போன்றே மாநில அரசு பணியிடங்கள் தொடர்பில் அனைத்து பணிகளையும் மாநில அரசு பணியாளர் தேர்வாணையம் வழங்குகிறது. அவை பின்வருமாறு: மாநில அரசு பணியிடங்களுக்கான தேர்வுகள் நடத்துவது, பணியாளர் மேலாண்மை தொடர்பாக கீழ்காணும் ஆலோசனைகளை வழங்குகிறது. குடிமைப் பணிகள் தொடர்பான அனைத்து பணிகளுக்கான நியமன முறைகள், குடிமைப் பணிகள் மற்றும் பதவிகளுக்கான நியமனங்கள், பதவி உயர்வுகள், இதர துறைகளுக்கு பணியிட மாறுதல்கள் போன்றவற்றில் கோட்பாடுகள் கடுமையாக பின்பற்றப்படுதல். குடிமைப் பணிகள் அல்லது பதவிகளுக்கு பொருத்தமான நபர்கள் நியமனம். மாறுதலிலும் இதே நிலை. அயல்நாட்டு பணிகள் மாறுதல்களிலும் பொருத்தமான நபர்கள் பதவி உயர்வுக்கான பரிந்துரைகளை தொடர்புடைய துறைகள் தேர்வாணையத்திற்கு அனுப்பி ஒப்புதல் பெற வேண்டும். ஒரு மாநில அரசில் பணியாற்றும் பணியாளர்களின் பணியினை பாதிக்கும் வகையில் மேற்கொள்ளப்படும் ஒழுங்கு நடவடிக்கைகள்: எச்சரிக்கை விடுத்தல், ஊதிய உயர்வு பிடித்தம், பதவி உயர்வு நிறுத்தம், இழப்பை ஈடு செய்தல், கீழ்நிலை பணிக்கு இறக்குதல், கட்டாய ஓய்வு, பணியிலிருந்து விலக்குதல், பணியிலிருந்து நீக்குதல். ஒரு குடிமை ஊழியர் தமது கடமைகளிலிருந்து தவறியதற்கு எதிராக எடுக்கப்பட்ட சட்ட நடவடிக்கைகளை எதிர்கொள்ள அந்த ஊழியர் மேற்கொள்ளும் சட்ட நடவடிக்கைகளுக்கான செலவுகள். பணியின் போது ஏற்படும் காயங்கள் காரணமாக ஓய்வூதியம் வழங்க கோரும் எவ்விதமான கோரிக்கைகள் அல்லது தொடர்பில் கோரப்படும் ஏதேனும் தொகை. பணியாளர் மேலாண்மை தொடர்பான இதர அனைத்து விவகாரங்கள். இந்த விவகாரங்களில் ஒரு மாநில அரசு தமது மாநில பணியாளர் தேர்வாணையத்துடன் கலந்து ஆலோசிக்கவில்லை எனில் பாதிக்கப்பட்ட அரசு பணியாளருக்கு நீதிமன்றமும் தீர்வு வழங்க இயலாது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. அதாவது தேர்வாணையத்துடன் கலந்தாலோசிப்பது அல்லது தேர்வாணைய ஆலோசனை இல்லாமல் செயல்படுவது ஆகிய தருணங்களில் மாநில அரசின் நடவடிக்கைகளை நீதிமன்றங்களால் ரத்து செய்ய இயலாது என்பது இதன் பொருளாகும். இதனால் மேற்கூறியவை வழிகாட்டுதல்களாக மேற்கொள்ளப்பட வேண்டுமே ஒழிய சட்டப்பூர்வ கடமையாக கொள்ளப்படக்கூடாது. அரசு பணிகள் தொடர்பாக மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்திற்கு ஒதுக்கப்படும் கூடுதல் பொறுப்புகளை மாநில சட்டமன்றங்கள் முடிவு செய்கின்றன. மாநில சட்டமன்றங்கள் மூலம் உள்ளாட்சி பணியாளர் நியமனம், பெருநிறுவன அமைப்புகள் மற்றும் அரசு நிறுவனங்களுக்கு பணியாளர் நியமனம் செய்வது தொடர்பான கூடுதல் பொறுப்புகளையும் ஒரு மாநில அரசு தமது தேர்வாணையத்திற்கு அளிக்க முடியும். மாநில சட்டமன்றத்தில் சட்டம் இயற்றுவதன் மூலம் மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் அதிகார வரம்புகள் விரிவாக்கம் செய்யப்படுகிறது. தமது செயல்பாடுகள் குறித்த ஆண்டறிக்கையை ஆண்டுதோறும் மாநில அரசு பணியாளர் தேர்வாணையம் மாநில ஆளுநரிடம் அளிக்கிறது. அந்த அறிக்கையை பரிசீலித்து தேர்வாணையத்தின் ஆலோசனைகள் ஏன் ஏற்கப்படவில்லை என்பதற்கான காரண காரிய விளக்கங்களுடன் கூடிய தமது விளக்கத்துடன் மாநில சட்டமன்றத்தின் இரு அவைகளிலும் ஆளுநர் முன்வைப்பார். வரம்புகள். மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் நிர்வாக வரம்புக்கு வெளியிலும் சில விவகாரங்கள் நிறுத்தப்படுகின்றன. அதாவது இவ்விவகாரங்களில் மாநில அரசு தமது தேர்வாணையத்தின் ஆலோசனைகளை பெற வேண்டியதில்லை. அவை வருமாறு: பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு பதவிகள் நியமனங்கள் இடஒதுக்கீடு செய்யப்படும் போது, பதவிகள் நியமனங்கள் ஒதுக்கீட்டில் பட்டியலினத்தவர் பழங்குடியினர் கோரிக்கைகள் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது, மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய வரம்புக்குள் வராத பதவிகள், பணியிடங்கள், இதர விவகாரங்களை ஆளுநர் நீக்குகிறார். மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்துடன் கலந்தாலோசிக்க தேவையில்லை என கருதும் அரசு பணியிடங்கள், பதவிகள் தொடர்பாக ஆளுநரை ஒழுங்குமுறைகளை உருவாக்கி கொள்ள அரசமைப்பு அனுமதிக்கிறது. ஆனால் குறைந்தது 14 நாட்களுக்கு முன் மாநில சட்டமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு அவையின் ஒப்புதல் பெற்றே அறிவிக்கப்பட வேண்டும். இதில் சட்டமன்றம் எந்த திருத்தமும் மேற்கொள்ளலாம் அல்லது நிராகரிக்கலாம். அதாவது இறுதி முடிவை சட்டமன்றமே மேற்கொள்ளும்.
பங்களிப்பு. ஒரு மாநில அரசு பணியிடங்கள் தகுதி அடிப்படையில் நிரப்பப்படுவதை கண்காணிக்கும் அமைப்பாக மாநில அரசு பணியாளர் தேர்வாணையம் அமைய வேண்டும் என அரசமைப்பு கருதியது. அரசு பணியிடங்களுக்கான நியமனம் மற்றும் பதவி உயர்வு, ஒழுங்கு நடவடிக்கை விவகாரங்களில் ஆலோசனை கோரும்போது ஆலோசனை வழங்குவது ஆகியன தேர்வாணையத்தின் பணிகளாக கருதப்பட்டன. பணியிடங்களை வகைமைப்படுத்துதல், ஊதிய விகிதம், பணி நிலைகளை வகுத்தல், பதவி நிலை மேலாண்மை பயிற்சி போன்றவை தேர்வாணையத்தின் பொறுப்பல்ல. இந்த விவகாரங்களை மாநில அரசின் பொது நிர்வாகத்துறை அல்லது பணியாளர் துறை மேலாண்மை செய்கிறது. எனவே மாநில அரசு பணியாளர் தேர்வாணையம் என்பது மையப்படுத்தப்பட்ட நியமன முகமை மட்டுமே. மாநிலத்தின் பணியாளர்கள் மேலாண்மை என்பது மாநில அரசின் பணியாளர் துறை அல்லது பொது நிர்வாகத்துறையின் பணிகள் ஆகும். மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய பணிகள் வரம்புக்கு உட்பட்டவை மட்டுமல்லாமல் அவை அளிக்கும் ஆலோசனைகளும் அரசை கட்டுப்படுத்தாது. ஆணைய ஆலோசனைகளை ஏற்பதும் நிராகரிப்பதும் திருத்துவதும் அரசின் முடிவு ஆகும். ஆனால் இவ்வாறு நிராகரிப்பது அல்லது திருத்துவதும் ஏன் என்பதற்கு அரசு சட்டமன்றத்தில் விளக்கமளிக்க வேண்டும் என்பது ஆணைய ஆலோசனைகளுக்கு உள்ள ஒரு பாதுகாப்பு அம்சம் ஆகும். மேலும் ஒரு சட்டம் இயற்றுவதன் மூலமும் மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் ஆலோசனை செயல்பாடுகளுக்கான விதிகளை உருவாக்க முடியும். 1964 மாநில கண்காணிப்பு ஆணையம் அமைக்கப்பட்ட பின்னர் ஒழுங்கு நடவடிக்கைகள் தொடர்பாக மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் பங்களிப்பு பாதிப்புக்குள்ளானது. ஏனெனில் ஒரு குடிமை பணியாளருக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்வதில் 2 அமைப்புகளும் ஆலோசிக்கப்படுகின்றன. அப்போது 2 அமைப்புகளும் முரண்பாடான முடிவை மேற்கொள்ளும் போது பிரச்சனை எழுகிறது. இருந்தபோதும் மாநில அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒரு சுயாட்சியான அமைப்பு என்பதால் அதன் முடிவுக்கே அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும். இறுதியாக நீதித்துறையில் மாவட்ட நீதிபதிகள் அல்லாத பிற நீதித்துறை பணியிடங்களுக்கான நியமன விதிமுறைகளை வகுக்க மாநில அரசு பணியாளர் தேர்வாணையம் ஆலோசிக்கப்பட்டது. இந்த விவகாரத்தில் மாநில உயர் நீதிமன்றமும் ஆலோசிக்கப்பட்டது. பணியாளர் தேர்வு ஆணையம். பணியாளர் தேர்வாணையத்தின் பணிகள். மத்திய அரசின் கீழுள்ள பல்வேறு அமைச்சகங்கள், துறைகள் மற்றும் அவற்றோடு இணைக்கப்பட்டுள்ள அலுவலகங்கள், கீழ்நிலை கிளைகளுக்கான பதவிகளில் அதிகபட்சம் 10,500 அல்லது அதற்கு கீழுள்ள குரூப் பி பிரிவுகளுக்கான பணியிடங்களுக்கான நியமனங்கள், மேற்கூறிய பல்வேறு அமைச்சகங்கள், துறைகள் மற்றும் அவற்றோடு இணைக்கப்பட்டுள்ள அலுவலகங்கள், கீழ்நிலை கிளைகளுக்கான பதவிகளில் பணியாளர் தேர்வாணைய வரம்பிலிருந்து விலக்கப்பட்ட பதவிகள் நீங்களாக தொழில்நுட்பம் சாராத குரூப் சி பிரிவு பணியிடங்களுக்கான நியமனங்கள் மேற்கொள்ளுதல். தனது வரம்புக்குட்பட்ட பதவிகள் அல்லது பணியிடங்கள் நியமனங்களுக்கான தேர்வுகள், நேர்காணல்கள் மேற்கொள்ள வேண்டும். இத்தேர்வுகள் கூடுமானவரை நாட்டில் பல இடங்களில் நடத்தப்பட வேண்டும். அதேபோல நியமனங்களும் தொடர்புடைய தேர்ச்சி பெற்ற நபர்களின் சொந்த மாநிலம் அல்லது பகுதிகளுக்கு அருகமைந்த பணியிடங்களில் அமர்த்தப்படுதல் வேண்டும். கீழ்காணும் பணியிடங்களுக்கான நியமனம் திறந்த நிலை போட்டித் தேர்வுகள் மூலம் நியமிக்கப்படுகிறது. கீழ்நிலை பிரிவு எழுத்தர், கிரேட் சி டி சுருக்கெழுத்தர் பணியிடங்கள், உதவியாளர்கள், ஆய்வாளர்கள், துணை ஆய்வாளர்கள், பிரிவு கணக்காளர்கள், தணிக்கையாளர்கள், கணக்காளர்கள், துணைநிலை பொறியாளர், சிவில், மின்னியல், புள்ளியியல் ஆய்வாளர், ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர், வரி உதவியாளர், பிரிவு அலுவலர், வணிக தணிக்கை, பிரிவு அலுவலர், தணிக்கை. பதவி உயர்வுக்கான துறைசார் தேர்வுகளை ஆணையம் மேற்கொள்கிறது. மத்திய அமைச்சரவை செயலக குரூப் டி பிரிவு பணிகள். குரூப் சி சுருக்கெழுத்தர்கள் 9,300 முதல் 34,800 வரை ஊதிய அலகு கொண்ட 42,000 வரை கிரேட் ஊதியம் பெறும் அனைத்து குரூப் பி பணியிடங்களுக்கும் பல்வேறு மத்திய அமைச்சகங்கள் அல்லது துறைகள் மற்றும் அவற்றுடன் இணைந்த கிளை அலுவலகங்களுக்கான குரூப் சி பிரிவு தொழில்நுட்பம் சாராத பணியிடங்கள் நியமனங்களுக்கான திட்டங்களையும் உருவாக்குகிறது. ரூபாய் 10,500 அதிகபட்ச ஊதிய அலகு கொண்ட குரூப் பி பணியிடங்களுக்கும் அமைச்சகங்கள் அல்லது துறைகள் வாரியான தொழில்நுட்பம் சாராத குரூப் சி பணியிடங்களுக்கும் அவ்வப்போது தேர்வுகள் நடத்தப்படுகின்றன. அவ்வப்போது மத்திய அரசால் பணிக்கப்படும் இதர பணிகளையும் ஆணையம் மேற்கொள்கிறது. தேர்தல் ஆணையம். நாட்டில் நியாயமான நேர்மையான தேர்தல் நடைபெறுவதை உறுதிப்படுத்திட அரசமைப்பால் நேரடியாக உருவாக்கப்பட்ட நிரந்தரமான சுயாட்சியான அமைப்பு தேர்தல் ஆணையம். அரசமைப்பு உறுப்பு 324, நாடாளுமன்ற இரு அவைகள், மாநில சட்டமன்றங்கள், குடியரசுத் தலைவர்,
துணை குடியரசுத் தலைவர் தேர்தல்களை கண்காணித்தல், வழிகாட்டுதல், கட்டுப்படுத்துதல் ஆகிய அதிகாரங்களை தேர்தல் ஆணையத்திற்கு முழுமையாக வழங்குகிறது. இவ்வாறு இந்திய தேர்தல் ஆணையம் மத்திய மாநில அரசுகள் இரண்டுக்குமான பொது அமைப்பாக இயங்குகிறது. மாநிலங்களில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான பஞ்சாயத்துகள், நகராட்சிகளுக்கான தேர்தல்களை இந்திய தேர்தல் ஆணையம் நடத்துவதில்லை என்பது கவனத்தில் கொள்ளத்தக்கது. இதையொட்டி மாநில தேர்தல் ஆணையங்கள் அமைத்துக்கொள்ள அரசமைப்பு வழிவகுத்துள்ளது. இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் அலுவலகம். இந்திய அரசமைப்பு உறுப்பு 148 ஒரு சுயாட்சி அதிகாரம் கொண்ட இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் அலுவலகம் அமைக்க வழிவகை வழங்கியுள்ளது. தலைமை கணக்கு தணிக்கையாளரே இந்திய கணக்கு மற்றும் தணிக்கைத்துறையின் தலைவர் ஆவார். அவரே அரசு கருவூலத்தின் பாதுகாவலர் எனலாம். மத்திய மாநில அரசுகள் அனைத்தின் கீழ் இயங்கும் மொத்த நிதி அமைப்பினையும் கட்டுப்படுத்துகிறார். நிதி நிர்வாகம் தொடர்பில் இந்திய அரசமைப்பு வகுத்தளித்துள்ள விதிகள், இதனை அமலாக்கம் செய்ய நாடாளுமன்றம் இயற்றியுள்ள சட்டங்கள் ஆகியனவற்றின்படி கண்காணிப்பது இவர் கடமையாகும். இதனால்தான் அரசமைப்பு படி மிக முக்கியத்துவம் கொண்ட அலுவலர் தலைமை கணக்கு தணிக்கையாளர் என டாக்டர் B.R. அம்பேத்கர் கூறினார். இந்திய அரசின் மக்களாட்சி அமைப்பின் அரண்களில் தலைமை கணக்கு தணிக்கையாளரும் ஒருவர். இதர அரண்கள் உச்சநீதிமன்றம், தேர்தல் ஆணையம், ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் ஆகும். நிதி நிர்வாகம். நிதி நிர்வாகத்தின் நோக்கங்கள். வளர்ந்த நாடுகளின் கட்டுப்படுத்த இயலாத சந்தை வளர்ச்சி நிதி நிர்வாகத்திற்கான வாய்ப்புகளை விரிவுபடுத்தியுள்ளது. இச்சந்தைகள் நிதி பற்றாக்குறைகள், பெரும் கடன் சுமை, மூலதன நிதி பற்றாக்குறை இவையே இதன் பண்புகளாகும். அதே நேரம் நிலைத்த பொருளாதாரம், வளர்ச்சி, சுயசார்பு, வருவாய், செல்வ பகிர்வு வீதத்தில் சமநிலை, அனைத்து பகுதிகளில் வளர்ச்சி போன்றவற்றை இலக்காக கொண்டு நிதி கொள்கைகள், நிர்வாகம் ஆகிய துறைகளில் ஊக்கங்களை ஏற்படுத்தும் முனைப்பில் வளரும் நாடுகள் உள்ளன. அரசு விவகாரங்கள் மேலாண்மையில் அரசியல் கொள்கைகள், பொருளாதார வல்லமை முக்கிய என்ற போதிலும் நிதி நிர்வாகமும் முக்கியத்துவம் வாய்ந்த பங்கினை கொண்டுள்ளது. அவை பின்வருமாறு: பொதுத்துறை நிறுவனங்கள் நிதி மேலாண்மை, திட்டங்கள் நிரல்கள் அமலாக்கம், பொது நலன் மற்றும் சமூக பணிகளுக்கான வழிகள், வளர்ச்சி, வேலைவாய்ப்பு, விலைவாசி கட்டுப்பாடு, மூலதன உருவாக்கம், தேசிய நிதியை படைப்பாக்கத்துடன் முதலீடு செய்தல், நாடாளுமன்ற செயல்முறைகளை சீராக்குதல், சமத்துவமும் சமபங்கும். நிதி நிர்வாக கோட்பாடுகள். நிதி நிர்வாகத்தில் முக்கிய கோட்பாடுகளாக கீழ்கண்டவற்றை பட்டியலிடலாம். பொது நலன், மக்கள் தேர்வு, மக்கள் கொள்கை ஆகியவற்றை முதன்மையாக கொண்ட கொள்கை. அரசியல் வழிகாட்டுதல் மற்றும் கட்டுப்பாட்டு கோட்பாடு. தொடர்பு கோட்பாடு. நிறுவனத்தினையும் மேலாண்மையும் ஒருங்கிணைக்கும் கோட்பாடு. நீடித்த தன்மை, சமநிலை கோட்பாடு. எளிமை, நெகிழ்வுத்தன்மை கோட்பாடு. நடத்தை, ஒழுக்கம், சீருமை கோட்பாடு. மக்கள் நம்பிக்கை, கடமைப்பாடு கோட்பாடு. இந்திய நிதி நிர்வாக வரலாற்றின் 4 முக்கிய காலகட்டங்கள். காலகட்டம் 1 1765 to 1858 அமைப்பு உருவாக்கம் மற்றும் ஸ்திரப்படுத்துதல். காலகட்டம் 2 1760 to 1919 முறைமைகள், செயல்பாடுகள், மேம்பாடு. காலகட்டம் 3 1919 to 1947 மக்களாட்சிப்படுத்துதல், அதிகார பரவலாக்கல். காலகட்டம் 4 1950 முதல் இன்று வரை மக்கள் மயப்படுத்துதல். புதிய வளரும் போக்குகள் இந்திய நிதி நிர்வாகம். நிதி பற்றாக்குறையை ஒழுங்குபடுத்துதல், கட்டுப்படுத்துதல், வளர்ச்சி சாரா செலவினங்களை குறைத்தல், பற்றாக்குறை இல்லா நிதிநிலை கண்ணோட்டம் உருவாதல், பொதுத்துறை மீதான அழுத்தம் குறைத்தல், மக்கள் நலன்கள் பணிகளில் அதிகார வர்க்க மனோநிலை நீக்கம், நிதி மேலாண்மை திட்டங்களில் மைய நீக்க பொறுப்புணர்வில் கவனப்படுத்துதல், தாராளமயம் கட்டுப்பாடுகளை அகற்றுதல். நிதிநிலை அறிக்கை தாக்கலும் அமலாக்கமும். நிதிநிலை அறிக்கை சுற்று. ஒரு நிதிநிலை அறிக்கையின் செயலாக்கம் அதற்கான சட்டம் இயற்றும் நடைமுறைகளை கணக்கில் கொள்கிறது. நிதிநிலை அறிக்கை நாடாளுமன்ற ஒப்புதல் பெறுவது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். கால சுற்று கீழ்காணும் கட்டங்களை கொண்டுள்ளது: தயாரிப்பு மற்றும் தாக்கல், ஒப்புதல், நிர்வாகம், தணிக்கை. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பல சுற்றுகள் நடைபெறலாம், மீறப்படலாம். பல சுற்றுப்பிரிவுகள் வெவ்வேறு காலகட்டங்களை கொண்டுள்ளன. நிதிநிலை அறிக்கை தாக்கல். நிதிநிலை அறிக்கை தாக்கல் நடைமுறைகள் நிதிநிலை அறிக்கை தாக்கல் காலத்திலிருந்து 6 மாதங்கள் முன்பாக, பொதுவாக செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் நிதி அமைச்சகத்திடமிருந்து சுற்றறிக்கை பெறப்பட்டதும் தொடங்குகிறது. அந்த சுற்றறிக்கை நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறும் திட்டம் சார் அம்சங்கள், திட்டம் சாரா அம்சங்கள், வழிகாட்டுதல்கள் என ஒவ்வொன்று குறித்தும் இறுதி மதிப்பீடுகள் சமர்ப்பிக்க தொடர்புடைய துறைகளுக்கு ஒரு கால அளவை நிர்ணயம் செய்து அறிவிக்கும். பொதுவான விதி என்னவென்றால், யார் நிதியை செலவழிக்கப் போகிறார்களோ அவர்களே நிதிநிலை மதிப்பீடுகளையும் உருவாக்க வேண்டும்
என்பது ஆகும். நிதி அறிக்கை முன்மொழிவுகள் கீழ்காணும் தகவல்களை கொண்டிருக்கும். கணக்குகள் வகைமைப்படுத்துதல், நடப்பு ஆண்டின் நிதிநிலை மதிப்பீடுகள், நடப்பு ஆண்டின் திருத்தப்பட்ட மதிப்பீடுகள், கடந்த ஆண்டின் அசல் செலவினங்கள், அடுத்த நிதியாண்டுக்கான முன்மொழிவுகள் மதிப்பீடுகள். நிதியாண்டு 1860 முதல் நவீன நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட போது நிதியாண்டு என்பது மே 1 முதல் ஏப்ரல் 30 வரை என்பதாக இருந்தது. இது 1866 இங்கிலாந்து அரசின் நடைமுறையொட்டி ஏப்ரல் 1 முதல் மார்ச் 31 வரை என மாற்றிக்கொள்ளப்பட்டது. இந்தியாவின் வரி சுமைகள். வரி வகைகள். அரசுக்கு நேரடியாக வரி செலுத்துவோர். நேரடி வரிகள்: வருமான வரி, செல்வ வரி, நிறுவன வரி, மூலதன ஆதாயங்கள் வரி, பங்கு பரிவர்த்தனை வரி. மறைமுக வரிகள்: உற்பத்தி மற்றும் பொருள்கள் மற்றும் சேவைகள் மீது விதிக்கப்பட்ட வரிகள். சேவை வரி, பொழுதுபோக்கு வரி, சுங்க வரி, பொருள்கள் மற்றும் சேவை வரி, முத்திரை வரி, கலால் வரி, விற்பனை வரி, ஆடம்பர வரி. சரக்கு மற்றும் சேவை வரி. சமையல் எரிவாயு, பெட்ரோல், டீசல், வான்பொருள்கள், இயற்கை எரிவாயு, மது ஆகியவை தவிர ஏனைய பொருட்கள் அனைத்தும் மதிப்பு கூட்டு வரியில் அடங்கும். பொருட்கள் விநியோகம் அல்லது சேவைகள் வழங்குதல். பொருட்கள் மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி. பொருட்கள் மற்றும் சேவை வரி உள் மாநிலத்திற்குள். மாநில பொருட்கள் மற்றும் சேவை வரி மாநில ஜிஎஸ்டி. மாநில ஜிஎஸ்டி வரி மதிப்பு கூட்டப்பட்ட வரி அல்லது விற்பனை வரி, கொள்முதல் வரி, பொழுதுபோக்கு வரி, ஆடம்பர வரி, லாட்டரி வரி, மாநில கூடுதல் வரி தீர்வை. மத்திய பொருட்கள் மற்றும் சேவை வரி, மத்திய ஜிஎஸ்டி, மத்திய சுங்க வரி, கூடுதல் சுங்க வரி, சேவை வரி, ஈடுசெய் வரிகள், கூடுதல் சுங்க வரி, கூடுதல் கல்வி மற்றும் இடைநிலை மேல்நிலை பள்ளி தீர்வை. மாநிலங்களுக்கிடையே, இரு மாநிலத்திற்கிடையே ஒருங்கிணைக்கப்பட்ட பொருட்கள் மற்றும் சேவை, ஒருங்கிணைக்கப்பட்ட ஜிஎஸ்டி. ஸோ இதோடு இந்த பாடம் முடியுது. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.